வணக்கம். ரா அந்த படத்தோடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓரளவுக்கு பாடல்கள்லாம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன படம். ஸோ பெருசாக வந்து மார்க்கெட்டிங் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு போய் பார்த்தப்போ ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ஓகே, இது வந்து வழக்கமான பேய் படம். ஒரு பேய் வரும், அப்புறம் ஹீரோ வந்து டேக்கிள் பண்ணுவார், அப்புறம் குடும்பமே வந்து ஏதாவது சாமியார் வந்து ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதை தாண்டி வந்து நிறைய கான்செப்ட்ஸு, 4th டைமென்ஷன், பேயை தாண்டி சாத்தான், இதெல்லாம் வர்றது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து இப்போ யூத் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வித்தியாசமான கொஞ்சம் கான்செப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி புது ட்ரீட்மெண்ட்டும் வந்து இந்த இந்த படத்தை வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஒரு சாதாரண த்ரில்லர் பேய் படங்களை விட கொஞ்சம் வந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய பிஜிஎம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தா. அப்படி ரொம்ப எப்படி சொல்கிறது, மிரட்டல். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பயந்துக்கணும். ஏதாவது பேய் ஏதாவது கதவு எடுக்கல வந்துருமா, பேய் ஏதாவது ஜன்னல்லேருந்து எட்டி குச்சிருமா, ஏதாவது செவுத்துலேருந்து வெளியே வந்துருமா, அந்தளவுக்கு பயத்தை வந்து இந்த பிஜிஎம் மூலமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டும் நிச்சயமாக வந்து சவுண்ட் மிக்சிங்க்கு தரணும். ரொம்ப அருமையான சவுண்ட் மிக்சிங், நல்ல ஒர்க்கு, ரொம்ப குவாலிட்டியாக, நல்ல அந்த காதுகளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ குடோஸ். அதே மாதிரி சினிமட்டோகிராஃபி ரொம்ப இப்படி வீடு பேய் படம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும், பெரிய வீடுன்னு இருக்கும். அப்படிங்கிறப்போ உள்ளே வந்து ஆங்கிள்ஸ் பிடிச்சி அதுலேயும் வந்து ஒரு அந்த த்ரில் வந்து கம்மி பண்ணாமல் கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சினிமட்டோகிராஃபர் பொறுத்த வரைக்கும். பட் அதை வந்து ரொம்ப இலகுவாக வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிங் லீடு வந்து பார்த்திங்கன்னா, லீடு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் எப்படி சொல்கிறது, மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தன்னுடைய பெஸ்ட்டை வந்து தந்திருக்கிறார். ஃபீமேல் லீட் கொஞ்சம் நேரம் தான் வராங்க, பட் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. பாடல்கள் வந்து எனக்கு தெரிந்து வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு பாடலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து டப்னு முடிச்சுட்டு அப்புறம் இனி எல்லாம் த்ரில்லர் தான், எல்லாம் உட்காந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த லென்த் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே ஆனவுனா இருட்டாகி ஆனவுனா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து இரிட்டேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது. அதே போக வந்து ஏகப்பட்ட கான்செப்டுகளை ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வந்ததும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து என்னடா அது இப்படி குழம்புது, ஏன்னா ஒரு உட்காந்து ஒரு இன்டலெக்சுவல் பார்க்குறான்னா அவனுக்கு ஓகே புரியும். அப்படிங்கிறப்போ 4th டைமென்ஷன் பற்றி பேசுகிறாங்க, சாத்தானை பற்றி பேசுகிறாங்க, உலக அழியரை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, புதுசான விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க. பட் அது வந்து ஒரு சாதாரண ஆடியன்ஸ் வந்து அவனால் வந்து கன்சியூம் பண்ணிக்க வந்து கொஞ்சம் வந்து திணறினாங்க. ஸோ அது வந்து இந்த படத்திற்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படம். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு த்ரில்லர், நல்ல அந்த விஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைடான ஒரு விஷன். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தால் வந்து இது ஒரு அருமையான படமாக வெளிவந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு தடவை போய் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து நிச்சயமாக ஒர்த்தான மூவி தான். அவ்வளோ மோசமான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 3.25 தருவேன். போங்க, போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.